வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். 10 ரூபாய் செலவு பண்ணால் போதுங்க, நம்ம கேஸை சூப்பராக நம்ம மிச்சப்படுத்தலாம். அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கூடயே சூப்பரான கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும் நோட்டிஃபிகேஷனாக. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, தக்காளி இது மாதிரி அதிகமாக வாங்கிட்டோம்னா எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்ட்டு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த கூடையோ இல்லை பாத்திரமோ எதோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி தக்காளியாக தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பழுத்தது காயின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ நம்ம அந்த தக்காளி காம்பு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த எண்ணெய் தடவும் போது நமக்கு தக்காளி சீக்கிரமாக அழுகாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம எண்ணெய் கவர் எண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த கவரை நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் எப்படி இருந்தாலும் உள்ளே ஒரு 2-3 ட்ராப்பாவது நமக்கு எண்ணெய் இருக்கும். அதை எடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம எண்ணெய் எடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. தூக்கி போடுற எண்ணெய் கவர்லேயே இருக்கிற எண்ணெயே நமக்கு போதும். எல்லா தக்காளிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு தக்காளி அழுகாமல் வரும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது நம்ம விளக்கேற்றுற எண்ணெய் கவருங்க. இதே நம்ம பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த கவரையும் நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அதை என்ன பண்ணலாம், இது மாதிரி நல்லா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும், கட் பண்ணிவிட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கு இந்த மாதிரி பஞ்சுலேயோ இல்லைன்னா நூல்லையோ நம்ம திரி யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம இதில் நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கவர் தாங்க. இந்த எண்ணெயில் நம்ம தொடச்சி எடுத்துக்கும் போது எங்கேயாவது வெளியில் நம்ம கோயிலில் விளக்கேற்ற போகும்போதோ இல்லை நம்ம வீட்டிலே விளக்கேற்றுறதுக்கோ இது யூஸ் ஆகுங்க. இந்த டிப்பு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நம்ம எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு இது இன்னொரு எண்ணெய் கவர் தாங்க எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம எண்ணெய் லாஸ்ட்டாக இருக்க பாருங்கள். இது என்ன பண்ணலான்னா, இது மாதிரி நம்ம பூரி கட்டை, பூரி உருட்டுறது, அப்புறம் உட்டில் நமக்கு நம்ம தோசை கரண்டி அதெல்லாம் வச்சுருப்போம். அதுக்கெலாம் நம்ம எண்ணெய் இது மாதிரி தடவி வைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி பூசண முத்த மாதிரி வரும் இல்லையா, அது இல்லாமல் இருக்குங்க. அதுக்கும் நம்ம இந்த எண்ணெய் கவரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் நான் எண்ணெய் இல்லைன்னு நம்ம தூக்கி போட்டுப்போம். ஆனால் நம்ம எத்தனை பொருளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் இரும்பு தோசைக்கல், இரும்பு கடாயெலாம் இருந்துச்சுன்னா இதுமாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கும் போது நமக்கு துரு பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். தூக்கி போடுற எண்ணெய் கவரில் நம்ம இப்படி சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இதே எண்ணெய் கவர் வச்சு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரோ இது மாதிரி டூல்ஸ் நம்ம வச்சுருக்கும் போது துரு பிடிக்கும். அதுக்கு இந்த எண்ணெய் கவரில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் கவரை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த டூல்ஸை நம்ம இதில் வச்சுட்டோம்னா நமக்கு அதில் இருக்க துருலாம் சூப்பராக வந்துடுங்க. ஒரு மணி நேரம் நல்லா இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணும் போது அங்கே அதில் இருக்க துருலாம் நமக்கு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கி போகிற பிளாஸ்டிக் டப்பா தாங்க. நம்ம ஸ்வீட் வாங்கியிருப்போம், இல்லைன்னா நமக்கு ஹோட்டல் ஏதாவது டிஃபனோ இல்லைன்னா சாப்பாடு லஞ்சோ வாங்கும்போது நமக்கு இது மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். இதை நம்ம தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணலான்றது சொல்லியிருக்கேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி 2 பாக்ஸ் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது 2 நல்லா ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட ஃபெவி பாண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம நல்லா ஒட்டிப்போம். இப்போ பாருங்கள், இது 2 ஒட்டிக்குது பாருங்கள். நான் இங்கேயும் கொஞ்சமாக நான் ஃபெவிகால் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டாச்சு. இப்போ பார்த்தா நல்லா ஒட்டிக்கிச்சுங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எந்த திங்ஸ் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம ரப்பர், பென்சிலு, ஷார்ப்னரு அதெல்லாம் கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கம்மல், செயின் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சு காட்ட போகிறேன். அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் வச்சு காட்ட போகிறேங்க.
இப்போ பாருங்கள் இங்கே மேலே வந்து நான் புதினா வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கொத்தமல்லி வச்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம வைக்கும்போது ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் எடுத்து யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நமக்கு இடமும் மிச்சமாகுங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம இது மாதிரி வச்சுட்டோம்னா இடமும் நமக்கு மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இது மாதிரி டிப்ஸ் நிறைய என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம். கேஸ் பர்னரை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நமக்கு கேஸ் மிச்சமாகணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது பர்னர் தாங்க. நம்ம பர்னரை நம்ம எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோமோ அப்போ தாங்க நமக்கு கேஸ் வந்து மிச்சமாகும். அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பர்னர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை பர்னர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சூடு பண்ணி அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஈனோ கொஞ்சமாக நான் வந்து ஒரு 10 ரூபாய் பேக்கெட்டு அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அதாவது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது மீதி இருக்க ஈனோ பேக்கெட்டில் இருக்கிற அந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா ரியாக்ட் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் இது மாதிரி ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை செஞ்சிங்கனாலே நமக்கு கேஸு சூப்பராக நமக்கு மிச்சமாகுங்க. நம்ம இது மாதிரி செஞ்சால் ஒன்றே மிச்சமாகாதுங்க. இது கூட நம்ம வந்து குக்கரில் சமைக்கணும். நம்ம பெரிய பர்னர் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம மீடியமாகவே வச்சு நம்ம யூஸ் பண்ணணுங்க. அதாவது நம்ம அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரியே அந்த நெருப்பு வைக்கும் போது நமக்கு கேஸ் வந்து தேவையில்லாமல் வெளியே போகாது. அது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கேஸ் வந்து மாதத்துக்கு வரும். அதாவது சிலருக்கு வந்து 15 நாளைக்கு 20 நாளைக்கு வருங்க. சிலருக்கு 1 மாதம் கூட வரும் கேஸு. அதை நம்ம அதிகப்படுத்தலாம். 1 மாதம் வரவங்களுக்கு 2 மாதமோ 15 நாளுக்கு வரவங்களுக்கு 1 மாதமோ நம்ம கேஸை மிச்சப்படுத்தலாங்க. ஏன்னா நம்ம கேஸ் விற்கிற விலைக்கு சிலிண்டர் விற்கிற விலைக்கு இப்போ இது மாதிரிலாம் நம்ம இது மாதிரி மிச்சப்படுத்தினாதாங்க நம்ம வந்து கேஸை வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் இரும்பு நாரில் தான் தேய்க்கிறேன். இப்போது இரும்பு நாரில் எந்த வித இதுவும் லிக்விடும் சேர்க்காமலே தேய்க்கும் போதே நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது நான் கொஞ்சமாக சபீனா சேர்த்துக்கிறேங்க. அதாவது நம்ம பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுற சபீனா தாங்க. எந்த லிக்விட்லாம் கிடையாதுங்க. சபீனா தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சபீனாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி தேய்ச்சாலே நமக்கு சூப்பராக நமக்கு புதுசு மாதிரியே பளபளன்னு ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ் மிச்சமாகுது கேரண்டியாக நான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். கேஸ் எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பர்னரில் இருக்க எல்லா அழுக்குமே நமக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த பர்னர் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.